Hello friends, Basha's Kitchen la இன்னைக்கு நம்ம பக்ரீத்க்கு next day vlog பார்க்க போறோம். ஃபெஸ்டிவல் முடிஞ்சு next day ஓட vlog தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பக்ரீத் வந்து நேட்டிவ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 நாள்ல இருந்து 5 நாள் வரைக்கும் கொண்டாடுவாங்க. இந்த 3 to 5 daysல வந்து அவங்க கபாபும் போடுவாங்க. இந்த வீடியோல கபாப் ரெசிபி எப்படி செய்யிறது அப்படின்றது உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபெஸ்டிவல் அன்னைக்கு செஞ்ச ஹரிதா வந்து கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. ஏன்னா நாங்கள் லஞ்சுக்கு வந்து அங்கிள் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்றதுனால இந்த ஹரிதா வந்து வீட்டிலே இருந்துருச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா பசும்பால் சேர்த்துட்டு அதை சூடு பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் ஹரிதாவும் பிளெயின் சேமியா பிரியாணியும் பண்ணியிருந்தோம். முட்டை சேமியா ரெசிபி ஏற்கனவே என்னோட சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற கொஞ்சம் 1-2 வேலையெல்லாம் நாங்கள் முடித்தோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கபாப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் இன் லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. லஞ்சில் இன்றைக்கி பெப்பர் ரசம், முருங்கைக்காய் போட்டு சாம்பார், பீஃப் சுக்கா பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு பர்னரில் சாப்பாடு அப்புறம் சாம்பாருக்கு தேவையான பருப்பெல்லாம் வெந்துட்டுருக்கு. ரசம் தாளித்து எடுத்து வச்சாச்சு. பீஃப் சுக்காவுக்கு தேவையான மசாலாலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. மசாலாவில் மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு அப்புறம் ஏலக்காய் சேர்த்துருந்தாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்ச மசாலாவை கறியில் சேர்த்துட்டாங்க. அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் சுக்கா ரெசிபி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ரெசிபியை என்னால் ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியல, ஏன்னா நாங்கள் வந்து கறி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றதுனால. லஞ்சில் பீஃப் பிடிக்காதவங்களுக்கு நாங்கள் ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டோம். ஆம்லெட் போடும்போது இந்த கேஸ் ஸ்டவ்வில் கொஞ்சம் முட்டை வந்து தெரிச்சிருச்சு. அதை இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். எப்போயுமே இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் முட்டை தெரிச்சிருச்சு அப்படின்னா உப்பு போட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. அப்போ நம்மளுக்கு இந்த முட்டையோட வாசனை, அதோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கேஸில் இருக்காது. கறி சேர்த்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சு எடுத்துட்டோம். இந்த பீஃப் சுக்கா ரெசிபியை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் மறுபடியும் ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றதுனால இந்த ரெசிபியை என்னால் ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியல. லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம மட்டன் கபாப் ரெசிபி பார்க்கலாம். மட்டன் கபாப் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மட்டன் வந்து பக்ரீதில் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்கோட கறியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒரு 10 பேர் நம்மளுக்கு கறி கொடுத்துட்டாலே வந்து ஃப்ரீசரில் நம்மளால் ஓவர்லோட் பண்ண முடியாது, அதை வச்சு நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கறியை கட் பண்ணி காய வச்சுருவாங்க. காய வச்சு கறியை தான் கபாப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து மட்டன் கபாப் நாங்கள் செய்கிறோம். மட்டன் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, இதை நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ட்ரையாக எடுத்துக்கோங்க. ட்ரையாக எடுத்ததுக்கப்புறமா இதை கட் பண்ணணும். நடுவில் ஹோல் போட்ட மாதிரி இதை கட் பண்ணிக்கிட்டாங்க அருவாமனை வச்சு. அப்போ தான் அது வந்து ஈஸியாக காயறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கறியை நம்ம காய வச்சு செய்கிறதுனால இதை கபாப் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து பக்ரீதோட ஸ்பெஷாலிட்டி.
கறியை நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துருக்கோம். மசாலாவில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கலந்து தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இதில் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். ஆனால் என்னோடய சிஸ்டர் இன் லா இதில் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கல. வேறு என்ன நீங்கள் கபாபில் சேர்த்துக்குவீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதையும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பக்ரீத் ஃபங்க்ஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பக்ரீத் ஃபங்க்ஷன் வந்து ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் தான். ரொம்ப அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இது ஒரு சாக்ரிஃபைஸை வந்து காட்டுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடுறாங்க. எப்படி நம்ம வந்து கெடா வெட்டி ஃபங்க்ஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பக்ரீதும். ஸோ நம்ம இப்போ கெடா வெட்டுறோம் இல்லையா, அந்த வெட்டுற கறியில் வந்து 3 போர்ஷன் பண்ணிடுவாங்க. அதில் ஒரு போர்ஷன் வந்து மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க, இல்லாதவங்க கிட்ட, ஏழை மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இன்னொரு போர்ஷனை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இன்னொரு போர்ஷனை வந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறது, இல்லை வந்து சாப்பிட்டுக்கிறது, அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ்கிட்ட இருந்து வர்ற கறி, அப்புறம் நம்மளோட போர்ஷன் கறி, அந்த கறி எல்லாமே வந்து நிறையா இருக்கும். அப்படின்றதுனால தான் இந்த கபாப் ரெசிபியை கண்டுபிடிச்சாங்க. இந்த கபாபில் வந்து நம்ம மாய்ஸ்சர்லாம் எடுத்துகிட்டு நல்லா காய வச்சுட்டு இந்த ரெசிபியை செய்யறதுனால எவ்வளோ நாள் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. நம்ம அப்படியே எண்ணெயில் பொரிச்சே இதை சாப்பிட்றலாம். இப்போ பாருங்கள், நம்ம இது கட் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் கறியை கட் பண்ணணும். அப்போ தான் இது கபாப் போடுறதுக்கு நம்ம வந்து ஒரு சணல் கயரில் அதை வந்து நம்ம கோர்த்து காய வைக்க முடியும். இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணுறதுனால அது காயும் போது நம்மளுக்கு 4 பக்கமும் நல்லா காஞ்சு கிறிஸ்பி ஆயிரும். சுத்தமாக தண்ணி இல்லாமல் இதை நம்ம காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கபாப் ரெசிபி ரெடி. கறியில் நல்லா மசாலா போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துகிட்டு இந்த ஹோல் போட்டிருக்கோம் இல்லையா, அதை இந்த கயிறு வழியாக விட்டு அடுத்ததாக இதை நம்ம காய வைக்க போகிறோம். இந்த மாதிரி தான் இதை காய வைக்கணும். ஸோ பக்ரீதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த கபாப் தான். நீங்கள் இந்த கபாபை ட்ராவல் பண்ணும்போது எடுத்துக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அதில் மாய்ஸ்சர் இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். நல்லா வெயில் படுறமா இடம் பார்த்து அதை நல்லா காய வச்சிடணும். காயாமல் நீங்கள் அப்படியே எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகாது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த ரெசிபியை என்னோடய சிஸ்டர் இன் லா அப்புறம் என்னோட மதர் இன் லா 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சாங்க. இந்த பக்ரீத் ஸ்பெஷாலிட்டி கபாப் ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பக்ரீத் ஸ்பெஷாலிட்டி கபாப் ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ கயரில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கறி வந்து தாங்குமோ அந்த அளவுக்கு இந்த கயரில் நம்ம கறியை கோர்த்துடலாம். இது மாதிரி ஒரு 4லேருந்து 5 கயர் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணோம். கயரில் கறியெல்லாம் கோர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இதை நம்ம காய வச்சிடலாம். அதுக்காக இப்போ நாங்கள் மாடிக்கு வந்திருக்கோம். சணல் கயிறை இந்த மாதிரி இதில் கட்டி விட்டுறலாம். கபாப் காயறதுக்கு நல்லா வந்து நம்மளுக்கு வெயில் இருக்கணும். ஒரு வாரம் வரைக்கும் காஞ்சா கூட உங்களோட கபாப் வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிரும். நல்ல வெயிலில் ஒரு 3லேருந்து 4 நாள் காஞ்சா கூட போதும். இந்த மாதிரி நீங்கள் பீஃபில் பண்ணலாம், மட்டன்லேயும் பண்ணலாம். நாங்கள் ரெடி பண்ணது எல்லாமே மட்டன் தான். பீஃப் கபாப் கூட இதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். ஒரு பீஸ்க்கும் நடுவில் ஒரு 2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி எல்லா பீஸையும் நம்ம காய வச்சிடலாம். இது வந்து நீங்கள் செவுத்தில் படாமல் காய வைக்கணும்.
செவுத்துல இந்த கறியெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு பூச்சி ஏறிடும், இல்லாட்டினா வந்து எறும்பு வந்துடும். எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இதை நம்ம காய வைக்கிறோம். எல்லா கபாபும் இதே மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி காய வச்சிட்டோம். பகலெல்லாம் நல்லா காஞ்சிட்டு இருந்த கபாபை இப்போ நாங்கள் எடுத்து ரூமில் கட்டியிருக்கோம். ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. வெயிலில் கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு காஞ்சிட்டு இருந்த கபாப் வந்து மழையில் நனைஞ்சிச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ரூமில் கட்டி ஃபேன் போட்டு விட்டோம். நைட் ஃபுல்லாக இந்த மாதிரி இதை நாங்கள் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் மறுபடியும் எடுத்துகிட்டு போய் அதை நாங்கள் வெயிலில் கட்டி விட்டோம். கபாப் ப்ரிப்ரேஷன்லேயே வந்து ஈவினிங் 5 o'clock ஆயிடுச்சு. 5 o'clock அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே வந்து ஒரு 7 o'clock அப்புறமா எந்திரிச்சு வந்து நாங்கள் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்து வீக்கெண்டுக்கு இன்னைக்கு இந்த தடவை டூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்ததுனால நாளைக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமாக டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவலுக்கு தேவையானதை பிளான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி டின்னரில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, சாம்பார், அப்புறம் தால்ச்சா இருந்துச்சு. பக்ரீதோட நெக்ஸ்ட் டே எனக்கு இப்படி தான் போச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு நைட் வந்து நாங்கள் ஒரு வீக்கெண்ட் டூர் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷனில் நாளைக்கு நாங்கள் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளோட கபாப் எல்லாத்தையும் எடுத்து வெயிலில் மறுபடியும் காய வச்சோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 2 நாளாக வந்து இந்த கபாப் நல்லா காஞ்சிருக்கு. நல்ல வெயிலில் 2 நாளாக காஞ்ச கபாப் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி நல்லா சுருங்கி கிறிஸ்பியாக ஆயிரும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளஷில் வந்து கொஞ்சம் அமுங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது காயணும் அப்படின்னு அர்த்தம். அதை அமுக்கவே முடியல, கல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா காஞ்சிடணும். இந்த கபாப் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீக்கெண்டில் நாங்கள் என்ன டூர் பிளான் பண்ணோம் அப்படின்ற வீடியோவும் நான் சீக்கிரமாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.